சூரியகாந்த் அவர்களே, இந்திய திருநாட்டின் தலைமை நீதிபதி என்பவர் வெறும் அலங்கார பொம்மை அல்ல, பொறுப்புள்ள பணியாளர். நீதிமன்றத்திலே தாங்கள் வழங்கும் தீர்ப்பை நான் விமர்சனம் பண்ணக்கூடாது. ஆனால் தங்கள் தனிப்பட்ட நடவடிக்கைகளையும் தனிப்பட்ட கருத்துக்களையும் நான் விமர்சனம் பண்ண முடியும். இப்போது நடக்கும் சம்பவங்களை பார்க்கும்போது தாங்கள் சட்டமிட்டால் மட்டும் போதாது, தமிழகமாம் திருக்குறள் கற்றிட வேண்டும். அதாவது நாவடக்கம். யா காவாராயினும் நாகாக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லெழுக்கப்பட்டு நாவை கட்டுப்படுத்தாததால் காவா நாவின் கனகவசேன் எப்படிப்பட்ட அனுபவித்தான் என்று சிலப்பதிகாரத்திலே பார்க்கின்றோம். பசி கொடுமையால் தவித்த மக்கள் ரொட்டி கேட்டபோது ஆணவமாய் பதில் வரைத்தால் பிரெஞ்சு மகாராணி அந்துவானத்து எப்படி ரொட்டி இல்லை எனில் கேக் சாப்பிட வேண்டியதானே என்று விளைவை நாம் அறிவோம். ஷேக்ஸ்பியர் தி மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் என்ற நாடகத்திலே அங்கம் ஒன்று காட்சி ஒன்று வரிகள் 93-94 அதிலே காண்பது என்ன? இதோ கிராச்சியானோ உரைக்கின்றான், when I open my lips let no dog bark. அதாவது நான் பேசும்போது எந்த நாயும் குறைக்கக்கூடாது. நீதிபதி வாயிலிருந்து இப்படிப்பட்ட பேச்சு வரலாகாது. கரப்பான் பூச்சி என்று தாங்கள் இழித்துரைத்த ஒரே காரணத்திற்காக அதே பெயரால் ஒரு மாபெரும் கட்சியை உருவாயிட்டு நீதி கேட்டு 21 நாட்கள் ஜந்தர் மந்தரிலே போராடினார் மாணவர். அதுவும் காந்தி நரவழியிலே எந்த அசம்பாவிதமும் நடைபெறவில்லை. அவர்களுக்கு பதில் உரைப்பதற்கு பதிலாக இராணுவத்தை அனுப்பினார் மோடி. கொலைவெறி தாக்குதல் நடத்தியது இராணுவம். அப்படி இருந்தும் எதிர்த்து தாக்கவில்லை மாணவர்கள். மாறாக கைவிரித்து கொடுத்தனர், அடியுங்கள் என்று பணிவோடு. அதை கண்டவராவது மனம் இழகினானா இராணுவத்தான். கேவலம். ஒரு பெண் மண்டை உடைந்து கிடக்கின்றாள். 2 பெண்கள் இரத்த காயங்களோடு மருத்துவமனையில் கிடக்கின்றார்கள். இதற்கு நீதி விசாரணை கேட்டால் சூரியகாந்த் பதில் உரைக்கின்றார், டோன்ட் வேஸ்ட் மை டைம், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நேரம் இல்லை எனில் இவர் வீட்டுக்கு போய்விட வேண்டியதுதானே. நிலை முற்றும் முன்னர் சூரியகாந்த் அவர்கள் திருந்து விடுவது நல்லது. மாணவர்களுக்கு நீதி கிடைத்தாக வேண்டும்.